மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி நிச்சயமாக மக்களுடைய தேவைகளும் அவங்களுக்கு உண்டான நலத்திட்டங்களுக்கு தேவையான மட்டும்தான் நாங்கள் செயல்படுத்த போகிறோம். இவங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலனை பண்ணி நிச்சயமாக உண்டான முடிவுகளை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார். எதிர்கால அவங்களுடைய சந்ததிகள் அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுடைய கல்வி தரத்தை உயர்த்தது மட்டுமில்லை, அவங்க கல்வி கட்டக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கறது நம்முடைய கடமை. அதை சரியாக இருக்கான்னு பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். ஃபஸ்ட்டு பிகினிங் பீரியட் நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். பல இடங்களில் சில விஷயங்கள் பராமரிப்புகள் குறைவு காரணமாக அடிப்படை தேவைகளில் குறைபாடுகள் இருக்குது. அதை சரி பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம். அது உடனடியாக சரி பண்ணப்படும். மாணவர்களுடைய கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம சரியான முறை உருவாக்கி கொடுக்க வேண்டியது கடமை என்பது உணர்ந்து செயல்படும். இல்லை புதுசாக எதுவும் அப்டேட் பண்ணுற மாதிரி அடுத்த கட்டமாக நகர்த்தி கொண்டு போகிற மாதிரியான திட்டங்கள் எதுவும் வகுக்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக இப்போ எல்லா பக்கமும் உங்கள் ஹாஸ்டல்ஸ் ஃபுல்லாமே பயோமெட்ரிக் என்கின்ற முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கோம். மாணவருடைய இருக்கைகள் அவங்க எத்தனை பேர் சரியான எண்ணிக்கைகள் சரி பண்ணக்கூடிய நகர்வுகளாக அது இருக்கும். அது எல்லா பக்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதற்கு முக்கியமாக அதற்கு முன்னாடி செய்ய வேண்டிய கடமைகள் இது வரைக்கும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிற விஷயங்களை பராமரிப்புகள் இன்னும் நிறைய குறைபாடு இருக்குது. இன்னும் நம்ம இங்கே ஹாஸ்டல்லே பார்த்திங்கன்னா எல்லாம் விண்டோஸ்லாம் ஓப்பனாகவே இருக்குது. அதனால் எல்லாமே மஸ்கிட்டோ நெட் ஒன்று வைக்க சொல்லியிருக்கோம். எல்லாம் எதுவுமே அது மாதிரி இருக்கக்கூடாது. கொசு தொல்லைகள் இருக்கும். நிச்சயமாக இந்த சுற்றி மரங்கள் செடிகள்லாம் இருக்கிறதுனால கொசு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மஸ்கிட்டோ நெட் வைக்க சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி டாய்லெட்ஸ்லாம் இன்றைக்கி கொஞ்சம் பராமரிப்பில் இல்லாமல் இருக்குது. ஸோ அதையும் நாங்கள் அறிவுறுத்திருக்கிறதெல்லாம் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஃபுட்டு நல்லா இருக்குது, சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்தது. ஸோ என்னென்ன தேவைகள் இருக்குது மாணவிகிட்ட இன்னும் பேசலை. அது பேசினதுக்கப்புறம் இனி அவங்களோட தேவைகள் என்ன குறைவுன்னு அவங்ககிட்ட கேட்டால் இனி அதுக்குண்டான விளக்கங்கள் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்ககிட்ட பேசினேன். தமிழ்நாடு முழுவதும் இருக்க விடுதியில் இன்னும் கழிப்பறை பிரச்சனை முழுமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கான முதல் கட்ட பணிகள் எதுவும் தொடங்கப்பட்டிருக்கா? அதுக்கான நிதி ஒதுக்கீடு நிச்சயமாக சார். அதாவது அடிப்படை தேவைகளுக்கு உண்டான நிதிகள் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்கேன். புதிய திட்டங்கள் உருவாக்கும்படி செயல்பட்டிருக்க திட்டங்களை சரியாக பராமரிக்கிறத முதல் நம்முடைய அவசியம் இருக்குது. ஸோ அதையும் செயல்படுத்திட்டு இங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குது? சொன்ன டாய்லெட்ஸ் உங்களுக்கு முக்கியமாக டாய்லெட்ஸ் பராமரிப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. மாணவிகிட்ட கேட்டால் மாணவமாகிட்ட கேட்கும்போது இன்னும் அதுக்குண்டான தேவைகள் இன்னும் என்னன்னு சொல்லுவாங்க. இப்போது ஹாஸ்டல் சொல்லியிருக்காங்க, வாட்ச்மேன் கேட்டிருக்காங்க, பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாத பட்சம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அந்த குற்றச்சாட்டு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் சார் நாலேஜுக்கு வருது. சார் அது நிச்சயமாக விசாரிச்சுட்டு அதுக்குண்டான நடவடிக்கை. சார் இப்போ கடந்த ஆட்சியில் இந்த கல்லர் பள்ளியை அந்த ஜாதி அடிப்படையான அந்த பேரை எடுக்கணும்னு சொல்லி ஜிஓ போட்டு பண்ணியிருந்தாங்க. இப்போ அனைத்து விடுதிகள்லையுமே சமூக நல விடுதின்னு சொல்லி பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கல்லர் கூட்டமைப்பினர் தொடர்ந்து அந்த பேரை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தற்போது வர. அதோடைய நடவடிக்கை தாவேக்கா ஆட்சியில் எப்படி இருக்கும் சார்? நமது ஆட்சி மக்களுக்கான ஆட்சி. மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி நிச்சயமாக மக்களுடைய தேவைகளும் அவங்களுக்கு உண்டான நலத்திட்டங்களுக்கு தேவையான மட்டும்தான் நாங்கள் செயல்படுத்த போகிறோம். அது இவங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலனை பண்ணி நிச்சயமாக உண்டான முடிவுகளை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்.